எஸ்பி வேலுமணி உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் மீது பொய் வழக்கு போட்டு செயல்பட விடாமல் திமுக அரசு தடுப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். கடந்த 2018-2019 ஆண்டில் சென்னை மாநகராட்சியில் விடப்பட்ட டெண்டர்களில் விதிமீறல்கள் இருப்பதாக எஸ்பி வேலுமணி மற்றும் சென்னை மாநகராட்சி பொறியாளர்கள் உட்பட 11 பேர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்தது. இதற்கு எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். தனியார் அமைப்பு பல ஆண்டுகளுக்கு முன் அனுப்பிய ஆதாரமற்ற புகாரின் அடிப்படையில் எஸ்பி வேலுமணி உள்ளிட்ட பலர் மீது வழக்கு பதிவு செய்திருப்பதாக குறிப்பிட்டுள்ள அவர், சென்னை மாநகரின் வளர்ச்சிக்காக பாடுபட்ட மாநகராட்சி பொறியாளர்களின் மீதும் வழக்கு பதிவு செய்திருப்பதாக விமர்சித்துள்ளார். காழ்ப்புணர்ச்சியுடன் போடப்படும் வழக்கால் அரசு அதிகாரிகள் மத்தியில் தொய்வு ஏற்படும் என கூறியுள்ள எடப்பாடி பழனிசாமி, திமுக அரசின் மீது கூறப்படும் 4000 கோடி ரூபாய் பற்றிய புகார்கள் மீண்டும் பேசப்படுமோ என அஞ்சுவதாக விமர்சித்துள்ளார். மக்களின் கவனத்தை திசை திருப்ப லஞ்ச ஒழிப்புத்துறையை முதல்வர் ஏவிவிட்டிருப்பதாக சாடியுள்ள அவர், அதிமுகவை முடக்கி எதிர்க்கட்சியின் செயல்களை தடுத்து நிறுத்திவிடலாம் என திமுக நினைப்பதாக கூறியுள்ளார்.